தமிழ் சினிமாவில் பல படங்களை டிஎம்எஸ் அவர்கள் பாடிக்கிட்டு இருந்தாலும் உச்சபட்ச பாடகராக அவரால் வர முடியலை. அதற்கு காரணம் திருச்சி லோகநாதன், சிதம்பரம் ஜெயராமன், சீர்காழி கோவிந்தராஜன், கண்டசாலா, ஏஎம் ராஜா, எஸ்ஜி கிருஷ்ணா உள்ளிட்ட பாடகர்கள் மிகப்பெரிய போட்டியாளர்களாக இருந்தாங்க. இப்படி மிகப்பெரிய திறமை கொண்ட பாடகர்களோட மோதி டிஎம்எஸ் அவர்கள் மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் தான் ஏபி நாகராஜன் அவர்கள் டிஎம்எஸ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் டிஎம்எஸ் அவர்களுடைய மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்குது. இப்படி டிஎம்எஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏபி நாகராஜன் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் என்ன நடந்தது அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தூக்கு தூக்கி, குலேபகாவலி, தாய்க்கு பின் தாரம் போன்ற படங்களினுடைய வெற்றிக்கு பிறகு டிஎம்எஸ் அவர்களுக்கு ஓரளவுக்கு புகழ் கிடைக்குது. நிறைய திரைப்படங்களில் பாட ஆரம்பிக்கிறார். ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்களுடைய இசையில் பாடிக்கிட்டு இருக்கிறாரு. அவரும் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கல. டிஎம்எஸ் அவர்களுடைய திறமை காரணமாக ஜி ராமநாதன் அவர்கள் வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தார். ஜி ராமநாதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலி, ஒரு மிகச்சிறந்த பாடகர். சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய மேதை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவருடைய குரல் பார்த்தீங்கன்னா பாமரர்களால் ரசிக்க முடியாது. சங்கீதம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே ஜி ராமநாதன் அவர்கள் பாட ஆரம்பித்தா அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது புரியும். ஆனால் டிஎம்எஸ் அவர்களுடைய குரல் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன பொறாமையும் கூட கொடுக்கும். இவருக்கு மட்டும் இவ்வளோ அற்புதமாக குரல் வளம் இருக்கே அப்படின்னு சொல்லி ஜி ராமநாதன் சொல்லுவாராம் டிஎம்எஸ் கிட்ட, உன்ன மாதிரி குரல் வளம், அதாவது சாரீரம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய சங்கீதத்தால் இந்த உலகத்தையே ஜெயிச்சிருவேன் சௌந்தரராஜன். ஆனால் ஆண்டவன் அந்த பாக்கியத்தை உனக்கு தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு உங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு நல்ல நம்பிக்கையும் நட்பும் இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் மற்ற பாடகர்கள்ட்ட இருந்து பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் அவர்களுக்கு கடுமையான போட்டி அப்படிங்கிறது வந்தது. ஒரு டிஎம்எஸ் பாடல் வெற்றி அடைஞ்சதுன்னா இன்னொரு பக்கம் அங்கே கண்டசாலா பாடல் வெற்றி அடையும். இன்னொரு பக்கம் திருச்சி லோகநாதனுடைய ஒரு பாடல் மக்களால் பேசப்படும். அது சிஎஸ் ஜெயராமனுடைய பாடல் வெற்றி அடையும். நடுவில் பார்த்தீங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜன் தனக்கு உண்டான தனி முத்திரைகளை பதிச்சு போயிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் மெலோடி பாடல்களுக்கும் சோக பாடல்களுக்கும் குத்தகை எடுத்த மாதிரி ஏஎம் ராஜா அவர்கள் பயணிச்சுட்டு இருந்தார். இப்படி கடுமையான ஒரு போட்டி. இதில் டிஎம்எஸ் அவர்களுடைய பட்டம் கொஞ்சம் ஓங்கி எப்போ பறக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் ஏபி நாகராஜன் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் தான். அதுவும் டிஎம்எஸ், ஏபி நாகராஜன், சிவாஜி அப்படிங்கிற கூட்டணி அமைந்ததற்கு பின்னால் தான். இந்த கூட்டணி எப்படி அமையுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். அதற்கு பின்னால் அரசியல் காரணங்கள் தான் இருந்தது. அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு எப்படி திமுகவும் நாம் தமிழரும் எதிரெதிர் துருவங்களாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அன்னைக்கு அதே மாதிரி திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தம் முதல் இருந்தது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலையாளிகள், கன்னடர்கள், தெலுங்கர்கள் எல்லாருக்குமே தமிழர்கள் மாதிரியே சம உரிமை உண்டு. இந்த இடம் எல்லாருக்குமே சொந்தமானதான் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் திராவிடம். தமிழ் தேசியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இது தமிழர்களுக்கு மட்டுமே உரிமையான ஒரு நிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் தேசியம். இந்த ரெண்டு சித்தாந்தங்களுக்கும் எப்பயுமே சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சி மாதிரியே பழைய நாம் தமிழர் கட்சி ஒன்று இருந்தது சிபா ஆதித்தனார் தலைமையில். அதே மாதிரி மாப்போசி அவர்களுடைய தலைமையில் தமிழரசு கட்சின்னு ஒரு கட்சி, அது மிகப்பெரிய தமிழ் தேசிய இயக்கமாக இருந்தது. அவங்களுக்கு திமுக, அண்ணா, கலைஞர், பெரியார் இவங்கன்னா சுத்தமாகாது. ரெண்டு கட்சிகளுக்கும் பார்த்திங்கன்னா அடிக்கடி மோதல்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அரசியல் ரீதியான மோதல்கள் நடந்துகிட்டு இருக்கும். இந்த சூழ்நிலையில் சிவாஜி அவர்கள் திமுகவில் இருக்கார். எம்ஜிஆர் நாடோடி மன்னன் திரைப்படம் வந்ததற்கு பிறகு தான் திமுகவில் அவர் புகழடைகிறார், அல்லது திமுக அவரை பயன்படுத்தி கொண்டது. அதற்கு முன்னால் எம்ஜிஆருக்கு முன்னாடியே சிவாஜி புகழடைந்ததுனால சிவாஜி தான் திமுகவில் கொஞ்சம் பிரபலமாக இருக்கிறார் நடிகர்களை பொறுத்த வரைக்கும். இந்த சூழ்நிலையில் சிவாஜி திருப்பதிக்கு போயிட்டு திரும்பி வந்துடுறார். திமுக தீவிரமான நாஸ்திகம் பேசக்கூடிய கட்சி, அதாவது கடவுள் மறுப்பு கொள்கை, சாமி கும்பிட்றதுக்கெலாம் எதிரானவங்க. இப்படி இவர் போயிட்டு வந்தோன்னே இது கடுமையான விமர்சனங்கள் வைக்கிற மாதிரி ஆயிடுது. அண்ணாவை தவிர இரண்டாம் கட்ட தலைவர்கள் பல பேர் கடுமையாக சிவாஜியை விமர்சிக்கிறாங்க. கலைஞர்லேருந்து தொடங்கி கண்ணதாசன்லாம். கண்ணதாசன் ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுறாருன்னா, சிவாஜி கழுத்து வரைக்கும் புதஞ்சிருக்கிற மாதிரி தெனாலிராமன் படத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை எடுத்து போட்டு இதுதான் சிவாஜியின் எதிர்காலம் அப்படின்லாம் எழுதுறாரு. சிவாஜிக்கு ரொம்ப கடுமையான நெருக்கடியாகி சரி நம்ம இதுக்கு மேலே திமுகவில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரார். வெளியே வந்தோன்னா மாப்போசி சிவாஜி கணேசன் அவர்களை ஆதரித்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த திராவிடத்தை திமுகவை எதிர்க்கக்கூடிய தமிழ் தேசிய இயக்கங்களில் இருக்கக்கூடிய இயக்குனர்கள் சிவாஜிக்கு பக்கம் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சிவாஜி கிட்ட சேர்ந்தவர் தான் ஏபி நாகராஜன் அவர்கள். அவர் ஒரு சுத்தமான தமிழ் தேசியவாதி. அவர் பார்த்திங்கன்னா திமுக, திராவிடம் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டவர் கிடையாது கடைசி வரைக்கும். இப்போ இதே சாக்கா வச்சு நாஸ்திகம் அப்படிங்கிற கூண்டுக்குள்ளேருந்து சிவாஜி வெளியே வந்துடுறாரு.
அதாவது இவங்க கிட்ட வந்து திருவிளையாடல், கந்தன் குருணி இந்த மாதிரி படம்லாம் எடுக்கலாங்கிற திட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் முதல்ல சிவாஜி வச்சு ஒரு சின்னதாக ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏபி நாகராஜன் சிவாஜி கூட்டணியில் உருவாகக்கூடிய படம் தான் நான் பெற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு படம். இதில் ஒரு சோக பாடல் பாடணும். இப்போ இதுக்குள்ளே டிஎம்எஸ் அவர்கள் எப்படி வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து இப்போ ஏபி நாகராஜன் வந்து ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கிறதுனால அவருக்கு மனசில் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் படம்னு சொல்கிறாங்க, ஆனால் பாடல்கள் முழுக்க பார்த்திங்கன்னா தெலுங்கு வாடை வீசுது, சமஸ்கிருத வாடை வீசுது, ஒரு ஆங்கில பாணியில் இருக்குது. அதனால் நல்ல தமிழை உச்சரிக்கக்கூடிய பாடகர்களை வச்சு தான் நம்ம பாடணும். இது ஒரு தமிழ் பாட்டுப்பா அப்படின்னு கேட்கும் போதே அந்த உணர்வு வரணும். அந்த மாதிரி நல்லா தமிழை உச்சரிக்கக்கூடிய பாடகர் யாருன்னு அவர் தேடும்போது அந்த இடத்துல தான் டிஎம்எஸ் வரார். ஏன்னா டிஎம்எஸ் வந்து தமிழர் இல்லைன்னாலும் பல பேருக்கு தமிழ் சொல்லி கொடுக்கக்கூடியது அவருடைய பாட்டு. அவருடைய உச்சரிப்பு டிஎம்எஸ் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால இப்போ கொண்டு வரார். தமிழை நல்லா உச்சரிப்பார், ஆனால் இது சோக பாடலாச்சே, இதை எப்படி டிஎம்எஸ் பாடுவார் அப்படின்னு சொல்லி கேள்வி வருது. ஏன்னா திருச்சி லோகநாதன், சிஎஸ் ஜெயராமனும் அதில் வந்து நல்லா பாடுவாங்க. ஏஎம் ராஜா வந்து சோக பாடல்களை மிகச்சிறப்பாக அவர் வந்து பாடுவார். இப்போ இந்த விமர்சனம் வைக்கும்போது டிஎம்எஸ் வந்து இதை ஒரு சவாலாக எடுத்துக்கிறாரு. என்னால் சோக பாடல் பாட முடியாதுன்னு தானே சொல்கிறீங்க, பாருங்க நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அந்த பாடலை பாடுகிறார். பாடல் வெளிவந்து மிகப்பெரிய புகழடைகிறது. அதுதான் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் அப்படிங்கிற டிஎம்எஸ் அவர்களுடைய பாடல். இதற்கடுத்து ஏபி நாகராஜனும் நடிகர் வி.கே. ராமசாமியும் சேர்ந்து ஸ்ரீ லக்ஷ்மி பிக்சர்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ படம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணும்போது என்ன படம் எடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அப்போ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் வந்து சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்காமல் ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு இடத்துல வந்து இருக்குது. அந்த காலத்து நாடகங்களை தழுவி எடுக்கப்பட்ட படங்கள், ராஜா காலத்து படங்கள் இந்த மாதிரியாகவே இருக்குது. சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை அப்படி பிரதிபலிக்கிற மாதிரி பார்த்தாலே இது தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்படி ஆரம்பித்த ஒரு படம் தான் மக்களை பெற்ற மகராசி. கோயம்புத்தூர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியாகவே சிவாஜி அவர்கள் வாழ்ந்த ஒரு படம். இந்த படத்தில் சிவாஜி அவர்கள் பாடக்கூடிய அறிமுக பாடல், இன்ட்ரோ சாங், இந்த பாடல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏபி நாகராஜன் கேவி மகாதேவன் அவர்கள்ட்ட வந்து சொல்கிறாரு. அதாவது இந்த பாடல் வந்து ஒரு சமஸ்கிருத வாடையாகவோ ஒரு தெலுங்கு நெடி வீசக்கூடிய பாடல் மாதிரி இருக்கக்கூடாது. தமிழ் பாட்டு அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை வந்து கொடுக்கணும். அதே மாதிரி சாதாரணமான விவசாயிகள், சாதாரண மக்கள், ஒரு கடைக்கோடியில் இருக்க ஒரு ஆள், சாதாரண குடிமகன் கேட்டால் கூட அவனுக்கு வந்து பிடிக்கணும், புரியணும். அந்த மாதிரி விவசாயிகளுடைய வாழ்க்கை, மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு பாடலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேவி மகாதேவன்கிட்ட சொல்லிடுறாரு. பல கவிஞர்களை வச்சு எழுதிக்கிட்டு இருக்காங்க பாடலை. ஆனால் பாடல் வந்து ஏபி நாகராஜன் அவர்களுக்கு திருப்திகரமாகவே வரலை. இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய கவிஞர் அப்படின்னு பேர் வாங்கிய மருதகாசி அவர்களை கூட்டிகிட்டு வராங்க. அவர் ஒரு யோசனை சொல்கிறாரு, எல்லா ஊர்களினுடைய பெயர்களையும் உள்ளே கொண்டு வந்து எழுதலாம் அப்படின்னு அவர் யோசனை சொன்ன உடனே எல்லாரும் உற்சாகமாக இருக்காங்க. மருதகாசியும் அற்புதமான ஒரு பாடலை வந்து எழுதி கொடுக்குறாரு. இப்போ இந்த பாடலை யாரை வச்சு பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் ஆலோசனைகள் நடக்குது. சில பேர் வந்து திருச்சி லோகநாதனுக்கு தான் சரியாக இருக்குங்கிறாங்க. சில பேர் வந்து சீர்காழி கோவிந்தராஜனை சொல்கிறாங்க, சிஎஸ் ஜெயராமனை சொல்கிறாங்க, ஏஎம் ராஜாவை சொல்கிறாங்க, கண்டசாலாவை நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஏபி நாகராஜன் வந்து ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்ததுனால அவருக்கு மனசில் என்ன யோசனை வருதுன்னா, நல்ல தமிழ் உச்சரிப்பு இருக்கணும், உண்மையிலே ஒரு தமிழ்காரர் வந்து பாடுற மாதிரி இருக்கணும், அதில் வந்து தெலுங்கு வாடையோ சமஸ்கிருத நடியோ இருக்கக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டே இருந்ததுனால ஏபி நாகராஜன் அவர்களுடைய தேர்வு யாராக இருந்ததுன்னா மறுபடியும் டிஎம் சௌந்தரராஜன் அவர்களாகவே இருந்தது. அதனால் மற்ற பாடகர்களுடைய ஆதிக்கத்தை மீறி இந்த வாய்ப்பு டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுக்கு வருது. இதில் மதுரை சோமு அவர்களை பாட வைக்கலாமா அப்படின்னு கூட யோசனைகள்லாம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அவர் சரி வராது அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் கிட்டே வந்துடுறாங்க. மாதிரி ஒரு பாடல் அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் கிடையாது. இப்படி ஒரு பாட்டு பண்ணுறாங்க, நிறைய ஊர்களுடைய பேர்கள் வருது, விவசாயம் சம்மந்தமான பாடல் அப்படின்னா இது அன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. இது எந்த அளவுக்கு போகுதுன்னா, இந்த மதுரை சோமு அவர்கள் இந்த பாடல் ரெக்கார்டிங் பண்ணும்போது இதை எப்படி பாடுறாங்க, யார் பாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அங்கேயே வராரு. வந்து கேட்குறாரு கேவி மகாதேவன்ட்ட, யார் பாட போகிறது பாடலை அப்படின்னோடனே டிஎம் சௌந்தரராஜன் மதுரைக்காரர், உங்கள் ஊர்க்காரர் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் யோசிக்கிறார். ஏன்னா மதுரை சோமு அவர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, டிஎம்எஸ் வந்து பாகவதர் பாடல்களையெல்லாம் அவரை மாதிரியே பாடுவார் அப்படின்னு தெரியும். என்ன சுதியில் இவர் பாடுறாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவர் ஆசைப்படுறாரு. அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கார். கேவி மகாதேவன் என்ன பண்ணுறாருன்னா, டிஎம்எஸ் அவர்களுக்கு ஒரு கட்ட சுருதி வைங்கப்பா அப்படிங்கிறார். இவருக்கு ஆச்சரியம், ஒரு கட்ட சுருதியை வச்சுக்கிட்டு இவர் எப்படி பாகவதர் பாட்டெல்லாம் பாடுறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியம். அதை போய் கேட்குறாரு, ஒரு கட்ட சுருதியிலே இந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, இப்போ நீங்கள் உட்காந்து பாருங்கள் நான் எப்படி பாடுறேன்னு தெரியும் அப்படின்னோடனே இவர் ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கட்ட சுருதியை வச்சுக்கிட்டு கீழ் சர்ஜமங்கள்லேருந்து எடுக்காமல் மேல் சர்ஜமங்களில் எடுப்புலேருந்து எடுத்து டிஎம்எஸ் அவர்கள் பாட ஆரம்பிக்கிறார். என்னடா வித்தியாசமாக பாடுறாரு
அப்படின்னு சொல்லி மதுரை சோமு அவர்கள் ஆச்சரியமாக பார்த்து டிஎம்எஸ் அவர்களோட பேசி பாராட்டி அவர் தொடையில் தட்டி ரொம்ப வாழ்த்துறார். பாடல் ரொம்ப அற்புதமாக வருது. ஏபி நாகராஜன், கேவி மகாதேவன் எல்லாரும் போய் டிஎம்எஸ் அவர்களை ரொம்ப பாராட்டுறாங்க. இந்த பாடல் வெளிவருது. அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு பாடலை மக்கள் தூக்கி கொண்டாடலை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியடைகிறது அந்த பாடல். அது என்ன பாடல் அப்படின்னு தானே கேட்குறீங்க? மக்களை பெற்ற மகராசியில் வரக்கூடிய மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் கொடி கட்டி பறக்குது. இந்த மாதிரி ஒரு வேஷத்தில் நம்ம நடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரே இதை பார்த்து வருத்தப்படுறாரு. இந்த மாதிரியான ஒரு பாடலை நம்மளால் ஏன் எழுத முடியல அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை அவர்களையே யோசிக்க வச்ச ஒரு கிராமிய பாடல். அது கிராமிய பாடல் எழுதுறதுல பெரிய ஆள் இல்லையா? இப்படி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சினிமாவே பார்க்காத அரசியல் பக்கமே இருந்த காமராஜர் தினமும் முணுமுணுக்கக்கூடிய பாடல் இந்த மணப்பாறை மாடு கட்டி அப்படிங்கிற பாடல் தான். கக்கனுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அந்த மாதிரி டிஎம்எஸ் அவர்களுடைய குரலை பட்டி தொட்டி எங்கும் சாதாரண மக்களிடத்தெல்லாம் இந்த பாடல் கொண்டு போய் சேர்த்ததற்கு பிறகு டிஎம்எஸ் உடைய மார்க்கெட் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உச்சத்தை தொடுது. அதாவது ஏபி நாகராஜன் கொடுத்த இந்த 2 வாய்ப்புகள் மிகவும் முக்கியமான வாய்ப்புகள். நான் பெற்ற செல்வம், அதே மாதிரி மக்களை பெற்ற மகராசி. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கதாநாயகனுக்கான ஒரு அறிமுக பாடலாக திருச்சி லோகநாதன், கதாநாயகன் பாடக்கூடிய ஒரு பாட்டா அது பார்த்திங்கன்னா சிதம்பரம் ஜெயராமன். ஒரு கருத்தை ரொம்ப ரொம்ப அழுத்தமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்டசாலா, காதல் பாடலா, சோக பாடலா, ஏஎம் ராஜா அப்படின்னு சொல்லி பல பேர் ஒவ்வொரு மாதிரியான ஒரு முத்திரையை பதிச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் டிஎம்எஸ் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பிக்கிறாரு. சோக பாடலா, அந்த நான் பெற்ற செல்வத்தில் அவர் நல்லா பாடியிருந்தாரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல தமிழ் உச்சரிப்பா டிஎம்எஸை கூப்பிடணும். ஒரு நல்ல தமிழ் பாடலை தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் பாடுற மாதிரி உணர்வு வேணுமா, டிஎம்எஸை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள் மாற ஆரம்பிக்குது. இருந்தாலும் உச்சபட்ச பாடகர் இவர் தான் அப்படிங்கிற ஒரு இடத்த டிஎம்எஸ் அவர்களால் தொட முடியலை. ஏன்னா திருச்சி லோகநாதன்லேருந்து ஏஎம் ராஜாவிலேருந்து கண்டசாலா வரைக்கும் பலமாக அவங்களும் நிறைய படங்களில் பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாருடைய மார்க்கெட்டையும் இது தொடங்கி டிஎம்எஸ் அவர்கள் முறியடிக்கிறாரு. அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது சுவாரஸ்யமான பல விஷயங்கள் நிறைந்த டிஎம்எஸ் அவர்களுடைய வரலாறு. அதை எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய வாழ்க்கையும் நம்ம இந்த யூடியூப் சேனல் மூலமாக பதிவு செய்ய போகிறோம். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.